கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. நாம் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம். ஆமென். இங்கே நாம் ஒரு மனுஷனை தேடி வரவில்லை, நாம் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். ஆகவே அவர் நம்மை நிச்சயம் திருப்தியோடு கூட அனுப்புவார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எந்த கேள்விகளாக இருந்தாலும் இந்த நாளிலே அந்த கேள்விக்கேற்ற பதிலை தேவன் நிச்சயம் அருளி செய்வார். ஒரு வசனத்தை படிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை ஒருவர் சத்தம் உயர்த்தி படிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இதிலிருந்து நாம் தேவனுடைய சத்தியத்தை, தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் என்று பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்றே. ஆமென். நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோம். பிரமாணம் அப்படின்னா நமக்கு இது ஒரு புரியாத வார்த்தையா இருக்குது. இது சமஸ்கிருத வார்த்தை பிரமாணம் அப்படிங்கிறது. சரியான தமிழ் வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா சட்டம். நல்ல சத்தமா சொல்லுங்க, சட்டம். இதைத்தான் நம்ம ERV மொழிபெயர்ப்பில் படித்தா ரொம்ப தெளிவாய் சொல்லப்படுகிறது. கவனிங்க. இயேசு கிறிஸ்துவிற்குள்ளே உயிருள்ள ஆவியின் சட்ட விதி என்னை பாவம் மரணம் என்பவைகளின் சட்ட விதிகளில் இருந்து விடுதலை செய்கிறது. ஆமென். அருமையானவர்களே, இங்கே 3 சட்டத்தை, 3 பிரமாணத்தை பார்க்கிறோம். ஒன்று ஆவியின் சட்டம், ஆவியின் பிரமாணம். மற்றொன்று பாவத்தின் சட்டம். மூன்றாவது மரணத்தின் சட்டம். ஆமென். இந்த 3 சட்டத்தை இங்கே பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சட்டம் என்று சொல்லும் பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரியும், சட்டத்திற்கு கீழே அந்த சட்டத்துக்கு உட்பட்டவர்கள் எல்லாரும் என்ன செய்வார்கள்? அடங்கி இருப்பார்கள். அந்த சட்டம் அவர்களுக்கு வேலை செய்யும். பாருங்க, நம்ம இந்தியாவுக்குள்ள வந்தா கீப் லெஃப்ட் அப்படின்னா அது இடது பக்கம்தான் வண்டியெல்லாம் ஓட்டணும். அது நம்ம இந்திய தேசத்தின் சட்டம். இதே அமெரிக்காவுக்கு போனால் கீப் லெஃப்ட் இல்லை, கீப் ரைட்டு. அங்கே போனால் எல்லாம் ரைட்டில் தான் நீங்கள் என்ன செய்யணும்? சட்டத்தை, அந்த வாகனத்தெல்லாம் ஓட்டணும், சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். அப்போ அந்தந்த தேசத்துக்கு நம்ம செல்லும் பொழுது அந்தந்த இடத்துல இருக்கிற சட்டங்கள் நம்மை ஆளுகை செய்கிறது. ஆமென். அப்போ இதே போல இங்கே பவுல் சொல்லுகிறார். இங்கே 3 சட்டத்தை சொல்றார். ஒன்று பாவ சட்டம், மற்றொன்று மரண சட்டம், மூன்றாவது ஆவியின் சட்டம். ஆமென். பாவ சட்டம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த பாவ சட்டம் என்பது ஒரு குறிப்பிட்ட தேசத்துக்குரிய சட்டம் இல்லை, இல்லை ஒரு குறிப்பிட்ட மொழி பேசுறவங்களுக்குரிய சட்டம் அல்ல, எல்லாத்துக்கும் பொதுவானது. ஆமென். எல்லா மனிதர்களையும் இந்த பாவ சட்டம் ஆளுகை செய்கிறது. யாராவது பாவம் செய்யறதுக்கு கிளாஸ் எடுத்து இல்லை 2 வருஷம் படித்து பாவம் செய்கிறாங்களா? இல்லை. இப்படி சொல்கிறேனே, சின்ன குழந்தைங்களுக்கு யாராவது பொய் சொல்கிறதுக்கு சொல்லி கொடுக்குறீங்களா? நீங்கள் பாப்பா எப்படி பொய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பீங்களா? சொல்லி கொடுக்க வேண்டியதில்லை. ஆனால் அந்த பிள்ளை அந்த டைம் வரும்போது, அந்த வயசு வரும்போது தன்னை போல என்ன செய்யுது? பொய் சொல்லுது, ஏமாத்துது. அப்போ இது எதனால என்றால் பாவ சட்டம் எல்லா மனிதர்களுக்குள்ளே கிரியேட் செய்கிறது. ஆமென். அதே போல மரண சட்டம், இது பாருங்க யாருக்கும் விதிவிலக்கல்ல. பணக்காரன் ஏழை. பாருங்க, கொரோனாவில் நம்மெல்லாம் மாஸ்க் போட்டு சானிடைசர் போட்டு நம்மெல்லாம் காப்பாற்றப்பட்டோமா? நம்மளெல்லாம் விட ரொம்ப சேஃபாக இருந்தவங்க எத்தனையோ பேர், அவங்கெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க? இந்த கொரோனாவில் போயிட்டாங்க. அப்போ இந்த மரணம் என்பது யாருக்கும் விதிவிலக்கல்ல. அவன் படித்தவன் படிக்காதவன் ஏழை பணக்காரன் யாருக்கும் விதிவிலக்கல்ல. மரண சட்டம் என்பது எல்லா மனிதர்களுக்கும் உரியது. மனுஷன் ஒரு தரம் பிறப்பதும் பின்பு மரிப்பதும் என்றே வேதம் சொல்லுகிறது. அப்போ மரண சட்டம். அப்போ அருமையானவர்களே, இந்த சட்டங்கள் என்ன செய்கிறது? மனிதர்களை ஆளுகை செய்கிறது. இந்த சட்டத்தின் மூலமாகத்தான் மனிதர்கள் இயங்குகிறார்கள். இந்த சட்டம் தான் அவர்களை நடத்துகிறது. அருமையானவர்களே, பாருங்க, இந்த சட்டத்தை நம்ம என்ன சொல்லுவோம்னா மேலான சட்டம், கீழான சட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உதாரணமா சொல்றேன் பாருங்களேன். ஒரு கீழ் கோர்ட்டில் ஒரு கேஸ் தோத்து போச்சுன்னா என்ன செய்வாங்க? மேல் கோர்ட்டுக்கு போயிடலாம். அதாவது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் அந்த கேஸ் தோத்துருச்சுன்னா ஹை கோர்ட்டுக்கு போகலாம். ஹை கோர்ட்டில் தோத்துச்சுன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். இப்படி மேலான சட்டம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும், ஜெயலலிதா அம்மா அவங்க என்ன செஞ்சாங்க? முதல்வர் கீழ் கோர்ட்டில் அவங்க விடுதலை ஆனாங்க, ஹை கோர்ட்லேயும் விடுதலை ஆனாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த கேஸ் வரும்பொழுது
அவங்க அக்யூஸ்ட் என்று சொல்லப்பட்டு தீர்ப்பு செய்யப்பட்டது. அப்போ மேலான சட்டம், இங்கே சொல்லப்படுகிற மேலான சட்டம் பாருங்க, இதை நம்ம ரெண்டா பிரிக்கலாம். இந்த பாவம் மரணம் என்கிற அந்த சட்டத்தை தோற்று போகிற சட்டம் என்றும் ஆவியின் சட்டத்தை ஜெயிக்கிற சட்டம் என்று நம்ம சொல்லலாம். ஆமென். அதைத்தான் இன்னைக்கு நம்ம இந்த ரெண்டு காரியத்தை தியானிக்க போகிறோம். ஒன்று தோற்று போகும் சட்டம், இன்னொன்னு ஜெயிக்கும் சட்டம். நல்லா ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. பாவம் மரணம் என்பது தோற்று போகும் சட்டம். ஆகவே தான் அந்த வசனம் சொல்லுது, ஆவியின் சட்டத்தினாலே நான் பாவம் மரணம் என்கிற சட்டத்திலிருந்து நான் விடுதலை ஆகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம டிரான்ஸ்லேஷன் வந்து விடுதலை ஆக்கிற்றே அப்படின்னு சொல்லுது. பொது மொழிபெயர்ப்பு சொல்லுது விடுதலை செய்கிறது, பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லப்பட்டிருக்குது. அப்படிங்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில பாவம் மரணம் ஜெயிக்க முடியாது. ஆமென். அவைகள் தோற்று போகிற சட்டம். ஏனென்றால் நம்ம எந்த சட்டத்துக்கு உள்ள வந்துட்டோம்? ஆவியின் சட்டத்துக்குள்ள வந்துட்டோம். ஹல்லேலூயா. ஏனென்றால் மேலான அதிகாரமே, மேலான சட்டமே எல்லா சட்டத்தையும் ஆளுகை செய்யும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படி இந்த பாவம் மரணம் என்கிற சட்டம் நம்ம அதை தியானிக்கலாம். பாவம் என்கிற இந்த சட்டம், நீங்க சொல்லலாம் நம்ம எவ்வளவுதான் பரிசுத்தமா இருக்க நினைச்சாலும் என்ன செஞ்சிருது? பாவம் ஜெயிச்சிருது. இந்த உலகத்துல பாவமே செய்யாதவன் யார் இருக்கா? அப்ப பாவ சட்டத்தை எப்படி நீங்க தோற்று போகிற சட்டம் சொல்றீங்க? அதான ஜெயிக்குது. அப்ப அது ஜெயிக்கிற சட்டமாச்சே. சில நேரத்தில் பாவம் என்னை ஜெயித்து விடுகிறதே, நான் தோற்று போகிறேனே. அப்ப இந்த பாவ சட்டம் எப்படி தோற்று போகும் சட்டமா இருக்க முடியும்? இதை வந்து ஆதரிக்கிற மாதிரியே பவுலும் ஒரு வசனத்தை சொல்றார். ரோமர் 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 19-20 வசனத்தை படிச்சா அங்க சொல்றாரு, நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல். படிப்போம். ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை நான் நன்மையை விரும்புறேன், நன்மையை விரும்பி நான் செய்ய விரும்புறேன், அதை செய்யாமல் விரும்பாத தீமையை செஞ்சு விடுறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல எனக்குள்ளே வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. கரெக்ட்டா சொல்றாரு. இங்க உள்ள ஒரு பாவ சட்டம் அப்படின்னு ஒன்னு வேலை செய்யறதுனால நான் விரும்பாத தீமையை, பாவத்தை, தேவன் விரும்பாததை, தேவன் வெறுப்பதை, தீமையை செய்து விடுகிறேன். ஏனென்றால் எனக்குள்ளே பாவ சட்டம் செயல்படுகிறது. நான் நல்லதை தான் செய்யணும்னு நினைக்கிறேங்க. பொய் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஏமாற்றக்கூடாதுன்னு நினைக்கிறேன், சரியாய் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் இந்த பாவம் என்கிற சட்டம் இருப்பதினாலே இந்த உயிருள்ள வரையில் இந்த பாவ சட்டம் என்னை மேற்கொள்ளுகிறது. அப்ப எப்படிங்க இது வந்து தோக்கிற சட்டமாகும்? இதான ஜெயிக்கிற சட்டம். என்ன ஜெயிச்சிடுது அப்படின்னு சொல்லலாம். அதே போல பாத்தீங்கன்னா மரண சட்டம், அதுவும் எல்லாரையும் ஜெயிச்சு விடுகிறது. இந்த மரண சட்டத்தை யாராலும் ஜெயிக்க முடியாது. ஆனால் அருமையானவர்களே, இந்த பாவ சட்டத்தை, மரண சட்டத்தை ஆவியின் சட்டம் ஜெயிக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். அதனால நீங்க நினைக்கிறது போல பாவம் நம்மை ஜெயித்து விடும், பாவத்துக்கு அடிமையாகத்தான் வாழணும், பாவம் செய்யாத வாழ்க்கை என்பது சாத்தியமே இல்லை அப்படிங்கிற நிலைக்கு வந்துவிடக் கூடாது. தேவனுடைய மேலான அதிகாரம் உள்ள சட்டம் சொல்லுகிறது, ஆவியின் சட்டத்தினாலே நீங்கள் பாவ சட்டத்தையும் மரண சட்டத்தையும் நீங்கள் ஜெயிப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. அது எப்படிங்க ஜெயிக்க முடியும்? பாருங்க, அங்க சொல்லுகிறது ஆவியின் சட்டத்தால ஜெயிக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. இத நம்முடைய சுயத்தினால, மாம்ச பலத்தினால இந்த பாவத்தையும் மரணத்தையும் ஜெயிக்க முடியவே முடியாது. ஆமென். இந்த இரண்டும் மனிதர்களுக்கு சவாலா இருக்கிறது. வாழும் பொழுது பாவ சட்டம் ஜெயித்து கொண்டே இருக்குது, சாகும் பொழுது கடைசியில மரண சட்டம் ஜெயித்து விடுகிறது. ஆனால் ஆவிக்குரியவர்களுக்கு, ஆவியின் சட்டத்துக்கு கீழாக இருப்பவர்களுக்கு, அருமையானவர்களே, இந்த ரெண்டின் மேலும் ஆண்டவர் ஜெயத்தை தருகிறவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, அதை புரியுற மாதிரி சொல்றேன். நம்ம எல்லாருக்கும் ஒரு சயின்ஸ்ல படிச்சிருப்போம், ஒரு கல்லை மேல தூக்கி போட்டா கீழே வருமா வராதா? அப்படி மேல போயிருமா? கீழே வந்துதான் ஆகும். அது சின்ன கல்லா இருந்தாலும் கீழே விழுதுதான் ஆகும். ஏன் அப்படின்னா அங்க ஒரு சட்டம் செயல்படுது, ஒரு சயின்ஸ் செயல்படுது. அதுக்கு பேர் என்னது? புவி ஈர்ப்பு விசை. அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? கிராவிட்டி ஃபோர்ஸ் அப்படின்றாங்க. இந்த
புவியீர்ப்பு விசை என்பது மாறாத சட்டம். எந்த பொருளை மேல தூக்கி போட்டாலும் அது கீழே விழுந்துதான் ஆகும். அப்படித்தான் நம்மளும் நிறைய பேர் சொல்றோம், பாவம் செய்ய முடியாமல்லாம் இந்த உலகத்துல வாழ முடியாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட வேண்டியதான். மேல போற ஒரு பொருள் எப்படி கீழே விழுதோ அதே போல அருமையானவர்களே, இந்த உலகத்துல பரிசுத்தமாய் வாழ்வதெல்லாம் சாத்தியமில்லாத ஒரு காரியம், பாவம் செய்ய முடியாத ஒரு வாழ்க்கை சாத்தியமில்லாத காரியம் என்று நம்ம அந்த புவியீர்ப்பு விசையை வச்சு மாதிரி நம்ம சொல்லிடலாம். ஆனா யோசித்து பாருங்க, ஒரு சின்ன கல் மேல போட்டா கீழே விழுந்துடுது. அதே இது ஒரு பெரிய பல டன் வெயிட் கொண்ட ஏரோப்ளேன் என்ன செய்யுது, மேல பறக்குது. அது கீழே விழுறது இல்லையே. ஏன் அது கீழே விழுறது இல்லை? சின்ன கல் மேல போட்டா கீழே விழுந்துருது. ஆனா அவ்வளவு பெரிய ஏரோப்ளேன் மேல எப்படி பறக்குது? அங்க ஒரு சயின்ஸ் அங்க செயல்படுது. என்னன்னா அங்க ஒரு சட்டம் செயல்படுது, ஏரோ டைனமிக் ஃபோர்ஸ். ஆமென். காற்று இயக்க விசைன்னு சொல்றாங்க. இந்த விசை புவியீர்ப்பு விசையை தாண்டி என்ன செய்தாத மேலே கிளப்பி கொண்டு போகுது. ஆமென். எவ்வளவு பெரிய வெயிட்டா இருந்தாலும் மேல வெயிட் அந்த தூக்கி போகிறதான அந்த ஏரோ டைனமிக் ஃபோர்ஸ் போல அருமையானவர்களே, பாவ சட்டம் மரண சட்டம் என்பது இருக்கலாம். அதற்கு மேலே ஆவிக்குரியவன் ஆவிக்குரிய சட்டத்தினாலே, நான் இப்படி சொல்ற ஆவியானுடைய வல்லமையினாலே பாவத்தை ஜெயித்து மேலே பறப்பான். நல்ல கையை தட்டி ஆவியானவர் ஒரு மகிமையை செலுத்துங்க. அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. இதைத்தான் இந்த ரோமர்ல 7-8 அதிகாரத்துல அருமையாக பவுல் எழுதி வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 1:8 அததான் சொல்லுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்க என்ன செய்வீங்க? பலப்படுறீங்க. ஆமென். உங்களுக்கு ஒரு ஏரோ டைனமிக் ஃபோர்ஸ் வந்துருது. ஆமென். ஹல்லேலூயா. உன்னத அனுபவத்துல பறக்கிற வல்லமை அதுதான். ஏன் சொல்றாரு? அததான் ஏசாயால படிக்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து என்ன செய்வாங்க? கழுகுகளை போல. பாருங்க, அந்த கழுகு அப்படித்தான் அந்த ஏரோ டைனமிக் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி தான் மேலே பறக்குது. ஆமென். அதே போல கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு, ஆவியின் சட்டத்துக்கு உட்பட்டவர்களுக்கு பாவ சட்டம் மரண சட்டம் அவருடைய வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா. பாவம் நம்மை ஜெயிக்க முடியாது. சில நேரத்தில் தோத்தது போல இருக்கலாம், ஆனால் தோல்வி அல்ல. மீண்டும் கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளும் பொழுது அங்க சொல்லப்படுகிறது, பரிசுத்த ஆவி வரும் பொழுது முதலாவது உங்களை பலப்படுத்துறார். ஆமென். பாருங்க, அந்த 120 பேர் அங்க மேல் வீட்டறையில கூடியிருந்தவங்க யாரும் ஜெயிச்சவங்க இல்ல, எல்லாரும் தோற்று போனவர்கள். இயேசுவே வேண்டான்னு மறுதலித்து போனவர்கள். அந்த தோற்று போன அவர்கள் மீண்டுமாக ஜெயித்தே கடைசி வரைக்கும் வாழ்ந்தார்களே. உயிரே போனாலும் இந்த இயேசுவை மறுதலிக்கலையே. இவங்களுக்கு ஜெயமுள்ள வாழ்க்கையை கொடுத்தது பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியின் பிரமாணம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. பாவம் அவர்களை ஜெயிக்க முடியவில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிலர் சொல்லலாம், பாவம் கூட சரி ஜெயமா ஜெயிச்சு வாழ்ந்துடலாம் பிரதர், ஆனா இந்த மரணத்தை எப்படி ஜெயிக்கிறது? எல்லாருக்கும் தானே மரணம் வருது. பாஸ்டருக்கு மரணம் வருது, ஜெபிக்கிறவங்களுக்கு மரணம் வருது, தீர்க்கதரிசிக்கு மரணம் வருது, ஆண்டவருக்கா பரிசுத்தமா வாழ்றவனும் மரிக்க தானே செய்யறான். அப்ப மரணம் ஜெயிக்கத்தானே செய்து. மரணத்தை நம்ம எப்படி ஜெயிக்கிறோம்? மரணத்தை நம்ம ஜெயிக்கலையே, மரணம் நம்மளை முடிச்சிருதே அப்படி நமக்கு ஒரு கேள்வி வரலாம். ஆனா ஆவியின் சட்டம் சொல்லுது, நீங்கள் பாவம் மரணம் என்கிற சட்டத்தை ஜெயிப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஏன் மரணம் என்பதை பாருங்க, அதை நம்ம தியானிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அங்கே சில காரியங்களை நமக்கு தியானித்தாதான் இந்த மரணம் கூட எப்படி ஜெயிக்கப்படுகிறது என்பதை அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, 50ஆம் வசனத்தை படிப்போம். 1 கொரிந்தியர் 15:50. சகோதரரே சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவ ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. அழிவுள்ள இது அழியாமையை சுதந்தரிப்பதில்லை. ஆமென். பரலோகத்துக்கு இந்த இரத்தம் மாம்சத்தோட போக முடியாது. ஆமென். அதுக்கு தாங்க மரணம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுற வார்த்தை? இந்த மரணம் கூட இது எதற்காக இருக்கிறது என்று சொன்னால், இதை எதற்காக ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார்? ஏன் ஆண்டவர் இயேசு எல்லாத்தையும் ஜெயித்தாரே, பாவத்தை ஜெயித்தார், சாபத்தை ஜெயித்தார், நமக்கு எல்லாத்திலும் ஜெயத்தை கொடுத்தார். இந்த மரணத்தின் மேலே ஜெயத்தை கொடுத்திருக்கலாமே, அன்னைக்கே நம்ம மரணமே இல்லாத வாழ்க்கையை கொடுத்திருக்கலாமே. இல்ல, இந்த சரீரம் என்பது தேவ ராஜ்யத்தை சுதந்தரிக்காது. ஆமென். இது அழிவு உள்ளது. ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், மாம்சமும் இரத்தமும் தேவ ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது. ஆமென். எத்தனை பேர் பரலோக ராஜ்யத்துக்கு போக ஆயத்தமா இருக்கிறீங்க?
அப்படின்னா இந்த உடம்போட போக முடியாது. ஆமென். அதுக்கு ஒரு சரீரத்தை தேவன் வைத்திருக்கிறார். அதுக்கு தான் மரணம். ஹalleluya. ஆகவே தான் அந்த அதிகாரத்தை நீங்க தொடர்ந்து நீங்க வீட்ல போய் படித்து பார்த்தால் அங்க சொல்லப்படுகிறது. 51ல படித்தா ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. சாரி 53 படிப்போம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவான இந்த சரீரம் சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமை தரித்துக் கொள்ளும் பொழுது ஆமென் மரணம் ஜெயமாக விழுகப்பட்டது என்று எழுதியிருக்கிறபடி வார்த்தை நிறைவேறும். ஆமென். அப்பொழுதுதான் சொல்ல முடியும், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. ஆமென். ஹalleluya. ஆகவே தான் 57ல படிக்கிறோம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அதனால தான் மரண பயத்தை இல்லாத ஒரு வாழ்க்கையை கிறிஸ்தவனுக்கு மட்டும்தான் இந்த உலகத்தில் ஆண்டவர் தர்றார். ஆமென். இந்த உலகத்தில் எல்லாரும் மரண பயத்தோட வாழலாம், நமக்கு மட்டும்தான் ஒரு தைரியம் இருக்குது. மரணம் என்பது முடிவல்ல. ஆமென். அது உண்மையான வாழ்க்கையின் தொடக்கம், அழியாமையான வாழ்க்கைக்கான தொடக்கம். எத்தனை பேர் புரிந்து கொள்ள முடியுது? ஆகவே தான் சொல்றார், அழிவுள்ளதாகிய இது அழிந்து போகக்கூடியது, மண்ணோட மண்ணாக போகக்கூடிய இந்த சரீரம் இது அழியாமையை சுதந்திரிக்க வேண்டுமானால், சாவாமையை சுதந்திரிக்க வேண்டுமானால், அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது படிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர்ல படிப்போம். அங்கே சில வார்த்தைகளையும் இங்கே நம்ம மரணம் எப்படி ஜெயமா விழுங்கப்படுது பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிப்போம். 16ல இருந்து படிக்கலாம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அழிவுள்ளதான சரீரம் அழியாமை உள்ள சரீரத்தை, ஜென்ம சரீரம் ஆவிக்குரிய சரீரத்தை பெற்றுக்கொள்ளும். படிப்போம். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்போதும் ஆவிக்குரிய சரீரத்தோடு கூட அவரோடு கூட இருப்போம். ஆமென். அப்பொழுது மரணம் ஜெயமாய் விழுங்கப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால தான் மரித்த பரிசுத்தவான்களை குறித்து, தேவனுடைய பிள்ளைகளை குறித்து நம்ம ஒருபோதும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். ஏன்னா அவங்கெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற பாடுபடுகிற இந்த உலகத்தை விட்டு, பாழான இந்த உலகத்தை விட்டு உண்மையா தேவ சமூகத்தில் போய் சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆமென். பாருங்க, வர்ஷிப் பண்ணும் போது நமக்கு அவருடைய இந்த பிரசனமே எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னா, மரித்த பரிசுத்தவான்கள் தேவனை நேரடியா பார்த்து அவங்க தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க எவ்வளவு மகிமையான இடத்துக்கு போயிட்டாங்க. ஆமென். ஆகவே அதைத்தான் சொல்றாரு கடைசி வசனத்துல, இந்த வார்த்தையினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். ஆமென். நீங்க கவலைப்படக்கூடாது. ஆமென். அவர்கள் தேவ சமூகத்தில் முன்பதாக போய் அவங்க, நான் இப்படி சொல்லுவேன், அவங்க சந்தோஷத்தை முன்பதாகவே நமக்கு முன்பதாக அனுபவிச்சுட்டாங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே தான் அங்க பார்க்கிறோம், அங்க சொல்றாரு 13ஆம் வசனத்துல படிக்கிறோம். 13 படிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4:13ல அன்றியும் சகோதரரே நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம், ஏன்னா அதுக்கு பேர் நித்திரை, உறக்கம் தான், மரணம் அல்ல. ஆமென். திரும்பி எழும்ப போறாங்க. ஆமென். ஹalleluya. நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாய் மற்றவர்களை போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லையா? இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். ஆமென். அவர்கள் மரித்து அவர்கள் மரணத்தை ஜெயித்து இப்பொழுது இயேசுவோடு கூட இருக்கிறார்கள். அவர் வரும்பொழுது மீண்டுமாய் அவர்களை நாம் முகமுகமாய் காண்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் அந்த சர்ச் பாஸ்டரை பார்த்ததில்லை, ஆனா நான் விசுவாசிக்கிறேன், அவர் வரும்பொழுது நம்ம பாஸ்டரை பார்ப்போம். ஆமென். ஆமாம். இப்படி எத்தனையோ பரிசுத்தவான்களை சொல்லலாம். அருமையானவர்களே, அவரை நாம் முகமுகமாய் பார்க்கிற அந்த மரணம் ஜெயமாய் விழுங்கப்படுகிற ஒரு நாளை அவர் வைத்திருக்கிறார். ஆகவே மரணம் என்பது அது தோற்று போகும் சட்டம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாவம் என்பது தோற்று போகும் சட்டம், அதே போல மரணமும் தோற்று போகும் சட்டம். எத்தனை பேர் விசுவாசிக்க முடியுது? ஆகவே அருமையானவர்களே, நமக்கு ஜெயிக்கும் சட்டம் ஒன்று இருக்கிறது. இப்ப அதைத்தான் நான் சொல்லி வேகமா முடிக்க விரும்புகிறேன். இந்த ஆவிக்குரிய சட்டம், இந்த ஆவியின் பிரமாணத்திற்குள்ளாக வாழ்கிறவர்கள் இதையெல்லாம் ஜெயித்து வாழ்வார்கள். பாவம் மரணம் என்பது அவர்களுக்கு ஒரு பொருட்டே அல்ல. ஹல்லேலூயா. இதைத்தான் ரோமர் 8ஆம் அதிகாரம் முழுவதையும் இந்த ஆவியின் பிரமாணம், இந்த ஆவியின் சட்டத்தை இங்கே பேசுகிறார். ஹல்லேலூயா. நீங்க வீட்டில் போய் அந்த முழு அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அதுல இருக்கிற சில மிக முக்கியமான ஒரு 3 காரியங்களை இந்த ஆவியின் பிரமாணம், ஆவியின் சட்டம், ஆவிக்குரியவன்
ஆவியானவர் நடத்துகிற வாழ்க்கை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் மாற்றுது என்பதை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? பாதி பேர் தான் இருக்கிறீங்களா? எத்தனை பேர் வீட்டுக்கு போயிட்டீங்களா? ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஆமென். நான் இதை சொல்றேன், ஆவியானவர் நடத்துகிற வாழ்க்கை தான் ஆவியின் சட்டத்தின்படி, ஆவியின் பிரமாணத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை. ஆமென். ஆவியானவர் நம்மை நடத்த வேண்டும். அவர் எப்படியெல்லாம் நடத்துறார் தெரியுமா? முதலாவது ஆவியானவர் எப்படியெல்லாம் கிரியை செய்கிறார் தெரியுமா? அவர் முதலாவது நமக்கு உள்ளே கிரியை செய்கிறார். இந்த வார்த்தையை சொல்லுங்க, ஆவியானவர் எனக்கு உள்ளே கிரியை செய்கிறார். இரண்டாவதா சொல்றேன் பாருங்க, ஆவியானவர், சொல்லுங்க இந்த வார்த்தை, ஆவியானவர் எனக்காக கிரியை செய்கிறார். மூன்றாவது சொல்றேன், என்னோட சேர்ந்து சொல்லுங்க, ஆவியானவர் என் மூலமாய் கிரியை செய்கிறார். இதான் ஆவியின் பிரமாணம், இதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆமென். நம்ம இந்த வாழ்க்கையில தான் வாழணும். இந்த வாழ்க்கை வாழ்றதா ஆவிக்குரிய வாழ்க்கை. அதுக்கு தான் சபை, அதுக்கு தான் பிரசங்கம், அதுக்கு தான் ஜெபம், அதுக்கு தான் ஆராதனை, அதுக்கு தான் சபை கூடுகை. ஆமென். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, இந்த ஆவியானவர் நடத்துகிற வாழ்க்கை, ஆவிக்குரியவர்களாய் வாழ்கிற வாழ்க்கை, ஆவியின் சட்டத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை, ஆவியின் பிரமாணம் தான் ஆவிக்குரியவனை ஆளுகை செய்ய வேண்டும். ஆமென். ஆகவே முதலாவது பாருங்க, ஆவியானவர் நமக்கு உள்ளே கிரியை செய்கிறார். ஆமென். அவர் உள்ள கிரியை செஞ்சதுனால தான் ரட்சிப்பே வந்துச்சு. ஆமென். ஆவியானவர் மட்டும் கிரியை செய்யலனா நீங்களும் நானும் எங்க இருந்திருப்போம்? இன்னைக்கு பதவி ஏற்பு பார்த்துட்டு இருந்திருப்போம். உண்மைதானா? இன்னைக்கு சர்ச்சைக்கு வந்திருக்க மாட்டோம். ஆனா பாருங்க அருமையானவர்களே, ஆவியானவர் உள்ளே கிரியை செய்கிறார். உங்களுக்குள்ள, கொஞ்சம் பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்குள்ளையும் எனக்குள்ளையும் ஆவியானவர் கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்குள்ள கிரியை செய்வார். ஆமென். பாருங்க அந்த வசனத்தை படிங்க, ரோமர் 8ஆம் அதிகாரத்தை வைத்துக் கொள்ளுங்க, 10ஆம் வசனத்தை படிங்க. நமக்குள்ளே அவர் எப்படி கிரியை செஞ்சார் பாருங்க, எப்படி கிரியை செய்து கொண்டிருக்கிறார் பாருங்க. ஏனெனில் மேலும் 16ஆம் வசனத்தை படிக்கிறீங்களா? 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே, ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ஆமென். சர்ச்சில் இருக்கிற ஒரு பிரதர் சாட்சி கொடுக்கிறது இல்ல நம்மளை பத்தி, ஒரு சிஸ்டர் சாட்சி கொடுக்கிறது இல்ல, இல்ல ஏதோ பாஸ்டர் சாட்சி கொடுக்கிறது இல்ல, நம்ம வீட்டுல சாட்சி கொடுக்கிறது இல்ல. நமக்குள்ளே ஆவியானவர் நீ தேவனுடைய பிள்ளை என்பதை சாட்சி கொடுப்பார். அதுதான் ஆவியானவர் கொடுக்கிற சாட்சி. ஆமென். அந்த சாட்சி ஒவ்வொரு ஆவிக்குரியவனுக்கும் வேணும். இது எப்ப நடக்கும்னா ஆவியானவர் உள்ள கிரியை செய்யும் போது தான் நடக்கும். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள ஆவியானவர் தெளிவா சொல்லிடுவாரு நீ எந்த லெவல்ல இருக்கிற. ஆமென். அதைத்தான் ஒருத்தர் சொன்னாரு, ஒரு பாஸ்டர் சொன்னாரு, பைபிளை படிக்கும் போது நம்ம பைபிளை படிக்கிறது இல்லையா, பைபிள் நம்மளை படிக்குது. ஆமென். புரியுதா? புரியலையா? பைபிள் நம்மளை படிக்கும் போது அந்த பைபிள் சொல்லிடும் நீ யாரா இருக்கிற, ஏன்னா அது ஆவியானவர் எழுதுனது. ஆமென். அவளும் பரிசுத்தாவினுடைய வார்த்தைகள். ஆகவே அருமையானவர்களே, நமக்குள்ளே ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி கொடுக்கிறார்? நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிறார். ஆமென். இந்த சாட்சி உங்களுக்குள் இருக்குமானால் உங்களுக்குள்ளே ஒரு புது தைரியம் வந்துவிடும். நான் யாரு? தேவனுடைய பிள்ளை. ஆமென். என்னை யார் எதுவும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல பாருங்க, ஆவியானவர் கொடுக்கிற சாட்சி தான் மெய்யான சாட்சி. ஏனென்றால் ஒரு மனுஷனுக்குள்ளே ஆவியானவர், ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்குள்ளே ஆவியானவர் கிரியை செய்கிறார். ஆவியானவர் நமக்கு உள்ளே கிரியை செய்கிறார். அதற்கு விட்டு கொடுக்கணும். ஆமென். வேதத்தை படிக்கும் பொழுது ஆவியானவருடைய உதவியோடு கூட படிக்கணும். ஆமென். இன்னைக்கு ஏதோ பைபிள் படிக்கணுங்கிற கட்டாயத்தின் பேர்ல நீங்க பைபிளே படிக்க வேணாம். ஆமென். இன்றைக்கு ஆவியானவர் என்னோடு கூட பேச வேண்டும், இடைப்பட வேண்டும். ஆவியானவருக்கு தான் தெரியும் நம்முடைய உள்ளான மனுஷனுடைய நிலை எப்படி இருக்குது. ஆமென். எப்படி டாக்டர்ஸ் டெஸ்ட் பண்ணி என்னென்ன காரியங்கள்லாம் சரீரத்தில் பலவீனம் இருக்கோ அதுக்கான காரியத்தை ட்ரீட்மெண்டா கொடுக்கிறாங்களோ, அதே போல ஆவியானவர் நம்முடைய ஆவிக்குரிய மனுஷனுக்குள்ளா இருக்கிற பலவீனங்களுக்கு அவரே தம்முடைய வசனத்தினாலே, தம்முடைய அபிஷேகத்தினாலே பலன் கொடுப்பார். அவர் நமக்கு உள்ளே கிரியை செய்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அவர் நமக்கு உள்ளே கிரியை செய்கிறார். ஆமென். அதான் முதல்ல சொல்றார், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள் என்று சொல்லி முதலாவது ஆவியானவர் உங்களுக்குள்ள என்ன கொடுப்பாராம்?
சாட்சி கொடுப்பார். இரண்டாவது ஒரு காரியம் பாருங்க, நமக்குள்ள என்ன செய்றார் பாருங்க. 5-6 வசனத்தை படிங்க. அந்த ஆவியானவர் நமக்குள்ள என்னத்தை செய்றார் பாருங்க. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளையே சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளையே சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. ஏங்க நம்முடைய லைஃப்ல சமாதானம் கெட்டு போயிடுது? சில நேரத்துல சில போராட்டங்கள், சில காரியத்துல நம்ம சரியா நம்மளால எதையும் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறோம். ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்ய நாம் விட்டு கொடுப்பதில்லை. அதுதாங்க சொல்றாரு, மாம்ச சிந்தை கொண்டிருந்தால். ஏன்னா சிந்தை ரொம்ப முக்கியமானது. ஆமென். கொஞ்சம் பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, நம்ம சிந்திக்கிறது, நினைக்கிறது, யோசிக்கிறது ரொம்ப முக்கியமானது. ஒரு நாளைக்கு 60,000 சிந்தனைகள் இந்த மைண்ட்ல வருதான். எத்தனை சிந்தனை வருது? அப்படியே யோசித்துக்கிட்டே இருக்குது எதையாவது. ஆமென். யோசித்துக்கிட்டே இருந்து சிந்தனை எப்படி இருக்குதோ அதான் ஒரு என்ன சொல்றாங்க, ஒரு பழமொழி இருக்கு பாத்தீங்களா, எண்ணம் போல் நீ என்ன நினைக்கிறியோ அதான் உன் வாழ்க்கை. ஆமென். அப்ப இந்த சிந்தை எப்படி இருக்க வேண்டும்? ஆவியின் சிந்தையா இருக்கணும். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, நம்ம சிந்தை ஆவியின் சிந்தையா இருக்கணும். இப்படி ஆவியின் சிந்தையா இருந்தால் உங்க வாழ்க்கை எப்படி இருக்குமா? ஜீவனோடு சமாதானத்தோடு இருக்கும். ஆமென். நீங்க மரித்த நிலையில இருக்க மாட்டீங்க. ஆமென். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்பட்டதாக இருக்கும். ஆமென். உங்கள் வாழ்க்கையில சமாதானம் நதி போல புரண்டு ஓடும். ஆமென். ஒருபோதும் டிப்ரெஷன்லயோ எந்த லோன்லினஸ்லயோ எந்த விதமான குழப்பத்திலேயோ உங்க வாழ்க்கை இருக்கவே இருக்காது. ஆவிக்குரியவன் ஆவியானவர் எனக்குள்ளே கிரியை செய்வாரானால் எனக்குள்ளே ஜீவன் சமாதானம் இருக்கும். ஏனென்றால் ஆவியானவர் உங்களுக்கு உள்ளே கிரியை செய்கிறார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஏனென்றால் ஆவியானவர் கிரியை செய்யும் பொழுதுதான் தேவன் நமக்குள்ளே பலத்த காரியங்களை செய்ய முடியும். ஆமென். பால்யாங்கிசோ பாருங்க, அவர் எப்பவுமே கர்த்தருடைய காரியத்தையே சிந்திச்சு கொண்டிருப்பார். இந்த சிந்தனை எப்பவுமே ஆண்டவருடைய காரியத்திலேயே இருக்கும் என்பதனால அவருடைய புக்கில் எழுதுறாரு, எப்பவுமே கடவுள் என்கிட்ட சின்ன ப்ராஜெக்டே கொடுக்க மாட்டாரு, பெரிய பெரிய ப்ராஜெக்டை தான் கொடுப்பார் அப்படின்னு. ஆமென். நம்ம யோசிப்போம், ஒரு 10 பேர் 100 பேர் இருக்கிற மாதிரி ஒரு சர்ச்சை கட்டிட முடியுமா அப்படின்ட்டு. அவர் சொல்றாரு, எப்பவுமே எனக்கு ஆவியானவர் சொல்லுவாரு, இந்த இடத்துல இத்தனை லட்சம் பேர் உட்கார்ற மாதிரி சர்ச்சை கேட்டு அப்படிம்பாராம். ஆமென். யோசித்து பாருங்க, ஆவியானவருடைய அந்த ஆளுகை ஒரு மனுஷனுக்குள்ளே ஆவியானவர் கிரியை செய்கிற வாழ்க்கை, அது ஜீவனும் சமாதானம் உள்ளதாய் அருமையானவர்களே, அது ஆவிக்குரிய அந்த உன்னத அனுபவங்களுக்குள்ளே ஆவியானவர் கொண்டு செல்வார். ஆமென். அது ஆவியின் சிந்தை. ஆமென். அந்த ஆவியின் சிந்தை, ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஆமென். அவர்கள் இந்த உலகத்துக்குரியவர்களை சிந்திக்க மாட்டார்கள். நம்ம சிந்தை எப்பவுமே ஆவியானவரோடு இருக்குமானால், ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்ய விட்டு கொடுப்போமானால், நம்முடைய சிந்தை ஆவியானவர் நடத்துகிறபடி அவருடைய காரியங்களை செய்கிறபடியே காணப்படும். எத்தனை பேர் புரிந்து கொள்ள முடியுது? ஹல்லேலூயா. இரண்டாவதாக பாருங்க, ஆவியானவர் எனக்காக கிரியை செய்கிறார். ஆமென். சொல்லுங்க இந்த வார்த்தை, ஆவியானவர் எனக்காக கிரியை செய்கிறார். எப்படி எனக்குள்ளே கிரியை செய்கிறாரோ அதே போல எனக்காக அவர் வேலை செய்கிறார், எனக்காக அவர் கிரியை செய்கிறார். எப்படி செய்கிறார் பாருங்க. அதே ரோமர் 8:26 படித்தால் அங்கே நமக்காக என்னெல்லாம் செய்கிறார் அவர்? அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னவென்று அறியாதிருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஹல்லேலூயா. அதனால இனிமேலிருந்து நாளையிலிருந்து ஜெபிக்கவே வேண்டாம், ஆவியானவரே ஜெபம் பண்ணிடுறார் அப்படின்னு முடிவு எடுத்துறீங்களா? எனக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார், எனக்காக அவர் ஜெபிக்கிறார், அதனால நாளையிலிருந்து நான் ஜெபிக்க அவசியம் இல்லை. அப்படி இல்லை. நமக்குள்ளா இருந்து நமக்காக நம்ம அறியாத காரியங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். இந்த உலகத்துல எல்லாம் நமக்கு தெரியாது, நாளைக்கு என்ன நடக்க போகுது தெரியாது, வரும் காரியம் நமக்கு தெரியாது. ஆனால் நமக்காக ஒருவர் ஜெபிக்கிறவர் இருக்கிறார், அவர் தான் நம்முடைய ஆவியானவர். ஆமென். இந்த உலகத்துல ஊழியக்காரங்க ஜெபிக்கிறாங்களோ இல்லையோ, உங்களுக்காக நீங்க போன் பண்ணி அந்த பிரேயர் செல் இந்த கேர் செல்னு சொல்லி நிறைய பிரேயர் டவர்ல நீங்க ஜெபம் பண்ணாலும் ஜெபிக்கிறாங்களோ இல்லையோ, இந்த உலகத்துல 2 பேர் உங்களுக்காக ஜெபம் பண்றாங்க. ஆமென். ஒன்று நமக்காக பிதாவின் வலது பாசத்துல இயேசுவானவர் ஜெபித்து கொண்டே இருக்கிறார். ஆமென். இரண்டாவதாக ஆவியானவர் நமக்குள்ளாய் இருந்து நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆமென். அதே போல அங்க சொல்றார், உங்கள் பலவீனங்களிலே என்ன செய்கிறார்? அவர் உதவி செய்கிறார். ஆமென். நமக்கு எத்தனையோ பலவீனம் இருக்குது, லிஸ்ட் போட்டா அவ்வளவுதான், எத்தனை கொயர் நோட் எழுதுன்னு தெரியாது, அவ்வளவு பலவீனங்கள். ஆமென். சிலட்டெல்லாம் பேசி உட்கார்ந்தா போதும் போதும்னு ஆயிடுது.
ஃபோனை எப்பண்டா வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. அவ்வளவு லிஸ்ட்டு. ஆமேன். நான் எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் ஒருத்தங்க நாகர்கோயிலேருந்து தினந்தோறும் ஒரு ஏதாவது ஒரு ப்ரேயர் பாயிண்ட்ஸ் வந்துட்டே இருக்கும். அப்போ தான் அவன் வீட்டில் சொல்லுவாங்க, இந்த குடும்பத்தில் எவ்வளவு தேவை இருக்கு, நம்ம குடும்பத்துக்கு ஜெபிக்கிறோமோ இல்லையோ இவங்களுக்காக டெய்லி ஜெபிக்க வேண்டியதா இருக்கும்பாங்க. அந்த அளவுக்கு பாருங்க, பலவீனங்கள் எவ்வளவோ, தேவைகள் எவ்வளவோ காரியங்கள் இருக்குது. இவைகளிலே ஆவியானவர் நமக்காய் உதவி செய்கிறார். ஆமென். உங்கள் சரீர பலவீனங்கள் இருக்கலாம், உங்கள் ஆவிக்குரிய பலவீனங்கள் இருக்கலாம். எதுவாய் இருந்தாலும் 11ஆம் வசனத்தை படிப்போம். அங்க சொல்லப்படுகிறது, அன்றியும் இயேசுவை படிப்போம். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் ஆவி உங்களில் வாசமாய், அந்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எப்படி எழுப்பினாரோ உங்களில் வாசமாய் இருக்க தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்க சரீரத்துல எப்பேற்பட்ட பலவீனம் இருந்தாலும் பாருங்க. அப்படி ஒரு பாஸ் சொல்றாரு. இப்பதான் நம்ம எல்லாம் டேப்லெட் எடுக்கிறோம். ஒரு காலத்துல பெண்டிகாஸ்டல் சர்ச்சில எல்லாம் டேப்லெட் எடுக்க மாட்டாங்க, மருந்து மாத்திரை சாப்பிட மாட்டாங்க. அப்ப அந்த பாஸ் சொல்றாரு, அப்ப அவங்க நாங்கெல்லாம் மருந்து மாத்திரை எடுக்காத நாட்கள்ல அவங்க என்ன செய்வாங்களாம், போய் நல்ல அபிஷேகத்துல 1 மணி நேரம் காய்ச்சல் இந்த மாதிரி பயங்கர பலவீனங்கள் இருக்கும்போது ஆவியில் நிறைந்து ஜெபம் பண்ணுவாங்களாம். அந்த 1 மணி நேரத்துல காய்ச்சல் காணாம போயிருமா. அப்படிப்பட்ட அனுபவங்கள்லாம் அவங்க இருக்குதுன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா ஆவியானவர் அவங்க பலவீனங்களை மாற்றுகிறார். ஆமென். நம்முடைய சாவுக்கு ஏதுவான சரீரம், இந்த சரீரம் பலவீனத்தின் மேல் பலம் வந்து கூட தான் இருக்கும். இன்னைக்கு வயிற்று வலி வந்தா நாளைக்கு தலைவலி வருது, நாளைக்கு கால் வலி வருது, ஏதாவது ஒண்ணு அலை அடிக்கிற மாதிரி ஒண்ணு மாத்தி ஒண்ணு இந்த உலகத்துல வந்துகிட்டு தான் இருக்கும். ஏன்னா இந்த சரீரம் சாவுக்கு ஏதுவான சரீரம். அப்படியானால் இந்த சாவுக்கு ஏதுவான சரீரத்தை பலப்படுத்துகிற ஆவியானவர் நமக்காய் கிரியை செய்கிறார். ஆமென். அடுத்தபடியா கடைசியா ஒண்ணே சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, ஆவியானவர் என் மூலமாய் கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விருப்பப்படுறீங்க என் மூலமா ஆவியானவர் கிரியை செய்யணும்? ஹல்லேலூயா. அப்படி ஆவியானவர் நம் மூலமா கிரியை செஞ்சாதான் அங்க ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கும். நம்ம போய் என்னதான் ஊழியத்துல தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் அங்க ஒரு மாற்றம் நடக்காது. ஆமென். ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. நான் நிறைய டைம்ல இப்படிதான், சில டைம்ல ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கே டைம் இருக்காது. அப்போ அந்த டைம்ல நேரா போய் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, புரியாது, விளங்கல, இது என்ன மீட்டிங்னே தெரியல, ஆனா ஒண்ணே ஒண்ணு, ஆவியானவரே இந்த மீட்டிங்ல நீங்க பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்ன எத்தனையோ மீட்டிங்ல சாட்சியா சொல்ல முடியும், ஆவியானவர் நம்மை பயன்படுத்தி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி ஆவியானவர் நம் மூலமாய் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். 2ஆம் வசனத்தை நம்ம படிச்சது போலதானே ஆவியானவர் என்ன பண்றாரா, நம்முடைய பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறார். ஆமென். நமக்கு எதிராக பிசாசு பாவத்தை தூண்டி விடலாம், நமக்கு எதிராக மரண கண்ணிகளை தூண்டி விடலாம். ஆவியானவர் நம் மூலமாய் கிரியை செய்து ஆண்டவரை ஜெயிக்க வைப்பார். ஆமென். அவர் போய் ஜெயிக்கிறதல்ல, நம்மளை வச்சே பாவத்தை ஜெயிக்க வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம தான் பாவத்தை ஜெயிப்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எப்படி மறுதலித்த பேதுரு அந்த மறுதலித்த இடத்திலேயே சாட்சியா நின்னான். ஆமென். அதே எருசலேம்ல சாட்சியா நின்ன அதே போல நம்மையும் பாவத்தை அதே இடத்துல ஜெயிக்க வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்க முடியுது? ஏனென்றால் ஆவியானவர் நம் மூலமாய் கிரியை செய்கிறார். ஆமென். அதே போல பாருங்க 39ஆம் வசனத்துல படிக்கிறோம், என்ன வந்தாலும் என்ன செய்ய முடியாது, நம் மூலமாய் ஆண்டவர் கிரியை செய்கிறார். பாருங்க, உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறோம். ஆவியானவர் நம்மை கொண்டு ஜெயிக்க வைக்கிறவர் மட்டுமல்ல, சில காரியங்களை சகிக்க வைத்து சில நபர்களை நீங்க பார்த்திருக்கலாம். பாருங்க, சில காரியங்கள், ஏன் இவர்களுக்கு இவ்வளவு பெரிய பாடுகள், ஏன் இவங்க மிஷனரியா என்று இரத்த சாட்சிகளா மரிக்கிறார்கள்? அருமையானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் அவர்கள் மூலமாய் அப்படி கிரியை செய்கிறார். ஆமென். ஆகவே எப்போதும் ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஜெயித்து கொண்டே இருக்கிற வாழ்க்கை மட்டும் நம்ம நினைத்து விடக்கூடாது. ஜெயிப்பது என்பது ஏதோ நம்முடைய காரியத்தில் ஜெயம் பெறுறது அப்படிங்கிறது மட்டுமல்ல, சில காரியங்களை சகிப்பதின் மூலமாகவும் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஜெயிக்க முடியும். ஆகவே தான் அங்கே பவுல் சொல்றாரு, அந்த அதிகாரத்தில் நீங்க படித்து பாருங்க, மேல சில வசனங்கள் சொல்லுகிறது, என்ன காரியமோ என்னை அவருடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது. ஆமென். பாருங்க, சின்ன உதாரணம் சொல்றேன். இப்போ நான் போற ஸ்டேட் பார்த்தீங்கன்னா நாகாலாந்து. முதல்ல அந்த ஸ்டேட்டுக்கு தான் போறோம். இந்த நாகாலாண்டுடைய ஸ்டேட்டை குறித்து, இந்த நாகாலாண்டுடைய அந்த மக்களுடைய அந்த காரியங்களை குறித்து படிக்கும் பொழுது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. இந்த மக்களுடைய இனத்தின் பெயர் நாகாஸ். இவங்க எப்படின்னா ஆதிவாசிகள். இவங்க எப்படின்னா
மனிதர்களுடைய தலையை வெட்டி என்ன செய்வாங்களாம், புதைச்சி வைப்பாங்களாம். அது மூலமா என்ன செய்வாங்களாம், அது மூலமா அவங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்ட்டு. இப்படி பல மிஷினரிகளுடைய தலைகளை என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க வெட்டி கொலை செய்திருக்கிறாங்க. இப்படி அங்க ஒரு மிஷனரி அந்த நாகா இன மக்கள் மத்தியில இவர் என்ன பண்ணியிருக்கிறார், மிஷனரி போய் ஒரே ஒரு குடும்பத்தை ஆதாயம் பண்ணிட்டார். அந்த நாகா இனத்தில் உள்ள ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டான். இப்ப ரட்சிக்கப்பட்ட மனிதன் பாருங்க, அவன் உறுதியா நின்னுட்டான், என்ன வந்தாலும் இயேசுவை மறுதலிக்க மாட்டேன். ஆனா அந்த இனத்தினுடைய கட்டுப்பாடு என்ன அப்படின்னா, அந்த தெய்வத்தை தவிர, அவங்க தெய்வத்தை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது. இப்ப என்ன செய்யறான், அந்த நாகா இனத்தினுடைய தலைவர் இந்த குடும்பத்தை எல்லாருக்கும் முன்னாடி நிப்பாட்டி, நீ இயேசுவை மறுதலிக்கணும், நீ இயேசுவை மறுதலிச்சா தான் உனக்கு உயிர் அப்படின்னு சொல்லி அவனுடைய குடும்பம், முதலாவது பிள்ளைகள், மனைவி எல்லாரும் நிப்பாட்டி, நீ இப்ப மறுதலிக்கல அப்படின்னா உன் பிள்ளைய நான் கொன்றுவேன் அப்படின்றான். அப்ப இவர் சொல்றாரு, என்ன வந்தாலும் இயேசுவை மறுதலிக்க மாட்டேன். ஆமென். பாருங்க, அப்போ அவன் கண்ணு முன்னாடியே அவனுடைய மனைவி இவனுக்கு முன்னாடியே அவனுடைய பிள்ளையுடைய கழுத்தை வெட்டி கொள்றாங்க. பாருங்க, இப்பதான் அவர் பாடுறாரு, இயேசுவின் பின்னால் போக துணிந்தேன், இயேசுவின் பின்னால் போக துணிந்தேன், என்ன வந்தாலும். அடுத்தது அவருடைய மனைவி தலையை வெட்டுறாங்க. பாருங்க, அப்ப சொல்றார், சிலுவை எனக்கு முன்னே, உலகம் எனக்கு பின்னே, சாட்சியா நிற்கிறார், என்ன வந்தாலும். ஆவியானவர் அவர் மூலமா கிரியை செய்து கொண்டிருக்கிறார். கடைசியா அவருடைய தலையை வெட்டப்படுது, ஆனாலும் கடைசி வரைக்கும் அவர் மறுதலிக்கவே இல்லை. ஆமென். இதை பார்த்த அந்த நாகா இனத்தினுடைய தலைவன் பாருங்க, அவனுக்கு அப்ப உணர்வடையுது, இவன் உயிரையே துச்சமா நினைக்கிறான், மனைவியினுடைய உயிர், பிள்ளையின் உயிரே துச்சமா நினைக்கிறான். இவனுக்குள்ளே அப்போ இந்த இருக்கிறதான இந்த இயேசுவானவர் யார் என்பதை தேட ஆரம்பித்தான். அவன் ரட்சிக்கப்பட்டான். ஆமென். அவன் ரட்சிக்கப்பட்டதன் விளைவு அந்த இனமே ரட்சிக்கப்பட்டது. இன்னைக்கு அந்த ஸ்டேட்டே நாகாலாந்து கிறிஸ்டியன் ஸ்டேட்டா மாறிடுச்சு. அந்த அசம்பிளியே பிரேயர் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, நம்ம தமிழ்நாடு அசம்பிளி பிரேயர் பண்ணி பைபிள் படிச்சு ஸ்டார்ட் பண்ண எப்படி நல்லா இருக்கும். ஆனா இன்னைக்கும் நாகாலாந்து ஸ்டேட்ல அது நடக்குது. ஆமென். இதற்கு காரணம் என்ன? ஆவியானவர் அந்த மனிதனுக்குள்ளே இருந்து கிரியை செய்தார். எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுற வார்த்தை? ஆவியானவர் நமக்காக கிரியை செய்வார். நமக்கு உள்ளாக கிரியை செய்வது எவ்வளவு உண்மையோ அதே போல நம் மூலமாகவும் கிரியை செய்வார். ஆமென். ஆகவே இந்த நாளிலும் கூட என்னை கேட்கிறவர்களே, நாம் ஆவியின் சட்டத்திற்குள்ளாய், ஆவியின் பிரமாணத்துக்குள்ளாய் இருக்கிறோம். பாவம் மரணம் ஜெயிக்க முடியாது. ஆமென். பாவத்தை ஜெயித்து வாழ்கிற வாழ்க்கை, இறுதியிலே மரணம் வரலாம், இல்லாவிட்டால் இயேசு வரலாம். அருமையானவர்களே, மரணத்தை நம்ம ஜெயிப்போம். ஆமென். மரணம் அன்றைக்கு ஜெயிக்கப்படும். ஆமென் சொல்லுவோம். அதே போல ஆவியில் நடத்தப்படுகிற, ஆவியால் நடத்துகிற அந்த வாழ்க்கைக்குள்ளாக, அந்த பிரமாணத்துக்குள்ளாக இந்த வாழ்க்கையை நம்ம நடத்த வேண்டும். ஆமென். ஆவியானவர் நமக்குள்ளாய் கிரியை செய்கிற வாழ்க்கை, ஆவியானவர் நமக்காய் கிரியை செய்கிற வாழ்க்கை, ஆவியானவர் நம் மூலமாய் கிரியை செய்கிற வாழ்க்கை. நம்ம எல்லாம் தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆவியின் பிரமாணத்தை தியானித்தோம். ஆவியின் சட்டத்துக்குள்ளாய் நாம் இருக்கிறோம். எல்லாரும் ஜெபிக்கலாமா? கண்களை மூடி எல்லாம் ஜெபிப்போம். எல்லாரும் ஜெபிங்க, வாய்களை திறந்து. நம் ஆவியின் பிரமாணத்திற்குள்ளாய் இருப்பதினாலே பாவம் மரணம் என்கிற பிரமாணம், எந்த பிரமாணத்திலிருந்து எங்களை அது விடுதலை செய்கிறது. ஆவியானவர் நடத்துகிற வாழ்க்கை எனக்கு உள்ளாய் அவர் கிரியை செய்யட்டும். எனக்குள்ளாய் அவர் கிரியை செய்து கொண்டே இருந்தா தான் என் வாழ்க்கையில மகிமையின் மேல் மகிமை அடைந்து கொண்டே இருப்பேன், மறுரூபத்து மேல் மறுரூபம் அடைந்து கொண்டே இருப்பேன். ஆவியானவர் எனக்காக கிரியை செய்தால்தான் என் பலவீனங்கள் மாறும். ஆவிக்குரிய ஒரு புதிய ஒரு பலத்தை பெற்றுக்கொண்டு அவர் எனக்காக அவர் செய்கிற காரியத்தின் மூலமாய் இந்த ஆவிக்குரிய காரியத்தில், ஆவிக்குரிய வாழ்க்கையில வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழுவேன். ஆவியானவர் என் மூலமாய் கிரியை செய்ய வேண்டும். நாம் யாரையும் ரட்சிப்புகளை நடத்திவிட முடியாது. ஆனால் நமக்குள்ளே இருந்து கிரியை செய்கிற ஆவியானவர் அவர்களை ரட்சிப்பார். ஆவியானவர் நம் மூலமாய் கிரியை செய்ய வேண்டும். எல்லாரும் ஜெபம், எல்லாரும் ஜெபிப்போம். ஆவியானவர் நம் மூலமாய் கிரியை செய்ய.
நாம் ஆராதிக்கிறவர். இப்பொழுது உங்கள் ஆவிக்குரிய பலவீனங்களை எல்லாம் மாற்றுகிறவர். உங்கள் பலவீனங்கள், ஆவிக்குரிய பலவீனங்கள் இப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுங்க. என்னை பலப்படுத்துங்க ஆவியானவரே, என்னை பலப்படுத்தும், என்னை பலப்படுத்தும். நீர்தான் என்னை பலப்படுத்த வேண்டும். அன்றைக்கு எலியாவை அப்பத்தினாலும் தண்ணீரினாலும் பலப்படுத்தினவர், வசனத்தினாலும் அபிஷேகத்தினாலும் பலப்படுத்தினவர். இன்றைக்கு என்னை பலப்படுத்தும். சாவுக்கு அதிபதி சாத்தானை இயேசு சாவாலே வென்று விட்டார். சாவுக்கு அதிபதி சாத்தானை இயேசு சாவாலே வென்று விட்டார். மரண பயத்தினால் வாடும் மனிதரை விடுவித்து மீட்டு கொண்டார். மரண பயத்தினால் வாழும், எல்லாம் எழுந்திருந்து பாடலாமா? விடுவித்து மீட்டு கொண்டார். பயம் இல்லையே, மரண பயம் இல்லையே, ஜெயம் எடுத்தார் இயேசு, ஜெயம் எடுத்தார். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே பாதாளமே உன் ஜெயம் எங்கே? கரம் தட்டி பாடுவோம் எல்லாம் சேர்ந்து. மரணமே மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மீண்டும் பாடுவோம். சாவுக்கு அதிபதி மரணம் நம்மை ஜெயிக்க முடியாது, பாவம் நம்மை ஜெயிக்க முடியாது. நம்ம எல்லாரும் ஆவியின் பிரமாணத்துக்குள்ளே இருக்கிறபடினா, ஆவியானுடைய வாழ்க்கையினால், ஆவியான் நடத்துகிற வாழ்க்கையினாலே அவர் நமக்குள்ளே கிரியை செய்யட்டும், அவர் நமக்காக கிரியை செய்யட்டும், நம் மூலமாய் கிரியை செய்ய விட்டு கொடுப்போம். சாவுக்கு அதிபதி சாத்தானை இயேசு சாவாலே வென்று விட்டார். கரம் தட்டி பாடலாம். சாவு அதிபதி சாத்தானை இயேசு சாவாலே வென்று விட்டார். மரண பயத்தினால் வாடும் மனிதரை விடுவித்து மீட்டு கொண்டார். மரண பயத்தினால் வாடும் மனிதரை விடுவித்து, எல்லாம் சத்தமா சொல்லுவோம். பயம் இல்லையே, பயம் இல்லையே, மரண பயம் இல்லையே, ஜெயம் எடுத்தார் இயேசு, ஜெயம் எடுத்தார். மரணமே உன் கூரெங்கே, உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? அழிவுக்குரிய இந்த உடல், அழிவுக்குரிய இந்த உடல் அழியாமை அணிந்து கொள்ளும். அழிவுக்கு உரிய இவ்வுடல் ஒரு நாள் அழியாமை அணிந்து கொள்ளும். சாவுக்குரிய இந்த உடல், சாவுக்குரிய இந்த உடல் ஓர் சாகாமை அணிந்து கொள்ளும். சாவுக்குரிய இந்த உடல் சாகாமை பயமில்லை, மரண பயமில்லை, பயமில்லையே, மரணத்தை ஜெயிப்போம், பாவத்தை ஜெயிப்போம். ஆவிக்குரிய சட்டத்துக்கு கீழே வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. பயமில்லை, பயமில்லையே, மரண பயமில்லையே, ஜெயம் எடுத்தார் இயேசு, ஜெயம் எடுத்தார். மரணமே உன் கூரெங்கே, உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணமே. இதுக்கெல்லாம் அந்த தைரியம் எப்படி கிடைக்குது? ஆவியானுடைய வல்லமையினால் கிடைக்குது. ஆவியானவர் நம்மை நிரப்ப, எல்லாம் விட்டு கொடுங்க பார்க்கலாம். ஆவியானவரே என்னை நிரப்புவீராக. ஹல்லேலூயா. பாதாளமே, எல்லாரும் தேவ சமூகத்துல ஆவியானுடைய பலத்தை கேட்போம். ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே நிச்சயமாய். ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்கிற வாழ்க்கை இருக்கட்டும். ஆவியானவர் எனக்காய் கிரியை செய்யட்டும். ஆவியானவர் என் மூலமாய் கிரியை செய்ய ஊற்றும். இந்த நாளில் எங்கள் மீது வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு ஹல்லேலூயா. வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம்
ஆமென். அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட அக்கினி நெருப்பாய் இறங்கி அபிஷேகம் தந்து வழி ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்ய விட்டு கொடுப்போம். ஒரு புது பலத்தோடு கூட இந்த ஆராதனை முடிந்து செல்ல போகிறோம். ஒரு புது பலத்தால் அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரு, அபிஷேகம் தந்து வழி நடத்து. ஏசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டரும். கேளுங்க ஏசாயா நாவை இந்த நாள் ஆவியானவர் நம் மூலமாய் கிரியை செய்ய விரும்புகிறார். யாரை அனுப்புவேன், யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே. எங்களை அனுப்பும் தேசத்துக்கு, எங்களை அனுப்பும். கேட்கலாம் ஆண்டவரே, அக்கினி நெருப்பா எங்களை நிரப்புங்கப்பா, உம்முடைய ஆவியின் வல்லமையால் நிரப்புவீராக. இதோ தம்முடைய ஜனத்தை தம்முடைய ஆவியானவர் நிரப்பி ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவியான நடத்துகிற வாழ்க்கை, ஆவிக்குரியவனாய் ஆண்டவர் இவர்களுக்குள் கிரியை செய்து, இவர்களுக்காக கிரியை செய்து, இவர்கள் மூலமாய் கிரியை செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றுங்கப்பா. ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ, எங்க பலவீனங்களை ஜெயித்து ஒரு வாழ்க்கை வாழ, சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் உம் வல்லமையை இந்த கேட்கலாம் ஆண்டவர்ட்ட வல்லமையை தாங்கப்பா, ஆவியின் வல்லமை. ஆமென். உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது. கரங்களை உயர்த்தி கேட்கிறீங்களா? வல்லமை ஆறுமே தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. நல்ல கரம் தட்டி ஆவியானவரே எங்களை நிரப்புவீராக, எங்களை பலப்படுத்துவீராக. பலவீனங்களில் உதவி செய்கிறவரே, எங்களுக்குள்ளாய் இருந்து எங்களுக்காய் வேண்டுதல் செய்கிறவரே, எங்களுக்குள்ளாய் கிரியை செய்து, எங்களுக்காய் கிரியை செய்து, எங்கள் மூலமாய் கிரியை செய்ய எங்களை விட்டு கொடுக்கிறோம். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்படி நடத்தும்படியாய் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.